எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 11th standard students. Today நம்ம பார்க்க போகிறது 11th standardல physics ரிவிஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் ரிவிஷன் பார்க்க போகிறோம் 11th ஸ்டாண்டர்டில். ஸோ ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட் ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ குவார்டர்லி எக்ஸாம் நிறைய நம்ம ரிவிஷன் பார்த்துருப்போம். ஸோ அதனால் செகண்ட் யூனிட்ல இருந்து நான் ரிவிஷன் உங்களுக்கு பார்க்குறேன். இது கைனமேட்டிக்ஸ் லெசன் எடுத்துங்க. ஸோ உங்கள் புக்கை எடுத்து கைனமேட்டிக் லெசன்ஸ் எடுத்துங்க. இதில் முக்கியமானது நம்ம என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் பற்றி படிச்சிருப்போம். லீனியர் மோஷன், ரொட்டேஷன் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வெக்டர்ஸ்னால் என்னது, ஸ்கேலர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். இஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த வெக்டர்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ஸ்கேலர்ஸ். அந்த டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் கால்குலேஷன்லாம் என்னென்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ஆக்சிலரேஷனாக என்னென்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் மோஷன் அண்ட் சர்க்குலர் மோஷன், சென்ட்ரிபெடல் ஆக்சலரேஷன். ஸோ யூனிஃபார்ம் இருக்கும்போது சென்ட்ரிபெடல் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், நான் யூனிஃபார்மாக இருக்கும்போது சென்ட்ரிபெடல் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கோம். ஓகே, ஸோ இது எல்லாமே ப்ரீஃபாக கொஞ்சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் உங்களுக்கு அதிகமாக எதுவும் வரப்போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன்னா என்னென்னு பார்த்துங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதெல்லாம் ஒரு முறை பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ 3 கோஆர்டினேட்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். தட்ஸ் XY Z அப்படின்றத 3 கோஆர்டினேட்ஸ் பேஸ் பண்ணி, தட் இஸ் XY Z அப்படின்றது. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ரைட் ஹேண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதான் திஸ் ஆன்டி கிளாக் டைரக்ஷன் ரொட்டேஷன் போகும்போது கிளாக்வாஸ் டைரக்ஷன் ரொட்டேஷன் ஆகும்போதும் ஸோ உங்களுக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தட்ஸ் XY Z அப்படின்னு வைக்கும்போது கிளாக்வாஸ் டைரக்ஷன் ரொட்டேஷன் ஆகும்போது அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி சேஞ்ச் ஆகும், ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் பண்ணும்போது அதனோட கோஆர்டினேட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நான் ஆல்ரெடி இப்போ கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம்பிள்ஸ் டு அனலைஸ் த மோஷன் ஆஃப் த எர்த் with respect to the sun. The earth can be treated as point mass. ஸோ பாயிண்ட் மாஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டை பொறுத்து ஹோல் த டென்சிட்டி வந்து உங்களுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கோ அதுதான் வந்து பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பால் அப்படி எடுத்துகிட்டோம்னா அதோட சென்டர் தான் அதோட பாயிண்ட் மாஸ். ஏன்னா சென்டர் தான் எல்லாத்தையுமே அந்த பாலோட டென்சிட்டி எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கும். அதனால் தட் இஸ் வந்து பாயிண்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் மாஸ்னால் என்னென்னு பார்த்துங்க. நெக்ஸ்ட் மோஷன்ஸில் டைப்ஸ் ஆஃப் மோஷன், தட் இஸ் லீனியர் மோஷன். லீனியர் மோஷன் அப்படின்னா ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகுச்சுன்னா அது வந்து லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஆப்ஜெக்ட் செட் டு பி இன் லீனியர் மோஷன் இட் இஸ் மூவ்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மூவ் ஆச்சுன்னா தட் இஸ் லீனியர் மோஷன். அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள். நெக்ஸ்ட் சர்க்குலர் மோஷன்னா என்னது, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். சர்க்குலரில் மூவ் ஆச்சுன்னா தட் இஸ் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ அது வந்து ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ என்னென்ன மோஷன்ஸ் இருக்குது, பாயிண்ட் மாஸ்னால் என்னென்னு பார்த்துங்க. ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. வாட் இஸ் பாயிண்ட் மாஸ் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஆசிலேட்டரி மோஷன், வைப்ரேட்டரி மோஷன், திஸ் ரொட்டேஷன் மோஷன். ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சு மூவ் ஆச்சுன்னா தட் இஸ் வந்து ரொட்டேஷன் மோஷன் சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் ரொட்டேஷன் ஆஃப் த டிஸ்க் அபவுட் அன் ஆக்சிஸ் இட்ஸ் சென்டர். நெக்ஸ்ட் ஸ்பின்னிங் ஆஃப் த எர்த் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் வைப்ரேட்டரி மோஷன். இப்போ அன் ஆப்ஜெக்ட் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா தட்ஸ் வந்து வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்ஸ் டு flow motion about the fixed point is said to be the vibratory motion. This is sometimes called as a oscillatory motion. இதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ். வாட் இஸ் வைப்ரேட்டரி மோஷனோட அனதர் நேம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. தட் இஸ் ஆசிலேட்டரி மோஷன். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டிங் ஆஃப் ஸ்ட்ரிங் இன் கிட்டார், மூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்விங். ஸோ ஒன்றுத்துக்கும் வந்து டெஃபினேஷன் கேட்டு எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் படித்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிங்க சார்.
நெக்ஸ்ட் மோஷன் 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் தட்ஸ் ஆல்சோ பண்ண இப்போ பார்த்தோம்ல லீனியர் மோஷன் ஆசிலேட்டிவ் மோஷன் சர்க்குலேஷன் மோஷன் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதுவும் கொடுத்துருப்பாங்க ஸோ 1 டைமென்ஷன் மோஷன் அப்படின்னா ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மூவ் ஆச்சுன்னா அது வந்து 1 டைமென்ஷன் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் 2 டைமென்ஷன் மோஷன் அப்படின்னா ஸோ கர்வ்டு ஷேப்ஸாக மூவ் ஆச்சுன்னா அது வந்து 2 டைமென்ஷன் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ 3 டைமென்ஷன் மோஷன் அப்படின்றது நீங்கள் ரொட்டேஷன் மோஷன் ஆல்சோ கால்ட் அஸ் 3 டைமென்ஷன் மோஷன் ஸோ எல்லா சைடும் மூவ் ஆச்சுன்னா தட்ஸ் 3 டைமென்ஷன் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இதை பேஸ் பண்ணி சம் டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த டெஃபினேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ரி கான்செப்ட் திஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் ஸ்கேலார் அண்ட் வெக்டர் ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆல்ரெடி நீ இது வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்டில் 11th ஸ்டாண்டர்டில் எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்க ஸோ வாட் இஸ் ஸ்கேலார் வாட் இஸ் வெக்டர் அப்படின்றது ஓகே ஸோ இட் இஸ் ப்ராப்பர்ட்டி விச் கேன் பி டிஸ்கிரைப்ட் ஒன் மேக்னிடியூட் இன் ஃபிசிக்ஸ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் பை த ஸ்கேலார் ஓகே ஸோ ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் வந்துன்னா அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ மேக்னிடியூட் டைரக்ஷன் வந்துன்னா தட் இஸ் கால்ட் அஸ் வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் த ஸ்கேலார் குவான்டிட்டி தட் இஸ் டிஸ்டன்ஸ் மாஸ் டெம்பரேச்சர் ஸ்பீட் அண்ட் எனர்ஜி இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துங்க இது அப்ஜெக்டிவ் கொஷின்ஸில் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வெக்டார் ஆல்சோ கால்ட் அஸ் தட் இஸ் மேக்னெட்டிக் அண்ட் டைரக்ஷன் ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஃபோர்ஸ் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷன் வெக்டர் ஆக்சலரேஷன் அண்ட் லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துங்க நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னும் போது தட் இஸ் எவ்வளோ லென்த்துக்கு வந்து அதோட வெக்டர் ட்ரா பண்ணிக்கிறாங்களோ தட் இஸ் வந்து மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் ஸோ இந்த லென்த் இருக்குன்னா இந்த வெக்டரோட லென்த் திஸ் இஸ் வந்து மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் அந்த லென்த் ஓகே இது இவ்வளோ லென்த் ட்ரா பண்ணிக்கிறாங்கன்னா அதை நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா ஸோ எவ்வளோ லாங்குக்கு இருக்கோ அதுதான் வந்து இதோட மேக்னிடியூட் ஆஃப் த லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸில் ஈக்குவல் வெக்டர்ஸ் ஸோ 2 வெக்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தோன்னா அது வந்து ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கோலினியர் வெக்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு டிகிரி இது வெரி இம்பார்ட்டன்ட் டிகிரி மட்டும் மார்க் பண்ணிங்க ஸோ கோலினியர் வெக்டர்ஸ் அப்படின்னா 0 டிகிரிலேருந்து ஆர் 180 டிகிரியில் இருந்ததுன்னா தட்ஸ் வந்து கோலினியர் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ் டைரக்ஷன் பாருங்கள் ஸோ இது ஒரு டைரக்ஷன் இருக்குது இது ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது ஸோ 2 வெக்டர்ஸும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்ததுன்னா தட் இஸ் ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ் சொல்லுவாங்க ஸோ அதனோட டிகிரி பார்த்தோன்னா மோஸ்ட்லி 180 டிகிரி அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு யூனிட் வெக்டர் இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பை ஏ திஸ் ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க தட் இஸ் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ அந்த சைடு போச்சுன்னா ஏ கேப் இன்ட்டு ஏ வெக்டர் ஏ கேப் இன்ட்டு ஏவாக மாறும் இந்த ஃபார்முலா பார்த்துங்க இது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆர்த்தோகோனல் அப்படின்னா உங்களுக்கு 0 வந்ததுன்னா ஒரு வேல்யூ ஆட் பண்ணும்போது அதில் சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம் 0 வந்ததுன்னா அது ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லிப்போம் நார்மலைசேஷன் அப்படின்னா 1 வந்ததுன்னா அது வந்து நார்மலைசேஷன் அப்படின்னு ஓகே ஆர்த்தோகனல்னா 0 உங்களுக்கு வரணும் ஸோ ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டர் லெட் I, J and K 3 unit vectors which is specified in direction along the positive x-axis and the positive y-axis positive z-axis represented. These 3 unit vectors are directed perpendicular to each other. The angle between any of them is 90 degree. இங்கே பாருங்கள் மூணுமே வந்து perpendicular to each other இருக்கும் ஏனி 2 யூனிட் வெக்டர்ஸோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி இருக்கணும் அப்படின்றாங்க ஸோ ஐஜேக்கு ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் த ஆர்த்தோகனல் வெக்டர் the 2 vectors which are perpendicular to the each other are called as ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ் 2 வெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இசட்டும் ஒய்யும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர்ஸ் இந்த மாதிரி பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா அது வந்து ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் த வெக்டர்ஸ் இப்போ 2 வெக்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 வெக்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கான ஃபார்முலா தான் வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் addition of the method. This is very important big question. Okay, triangular law addition la வந்து triangular law கேட்பாங்க ப்ரிப்பேர் பண்ணிங்க ஸோ இந்த பிக்சர்ஸை ட்ரா பண்ணிவிட்டு என்னென்ன ஆட் பண்ண சொல்கிறாங்களோ அதை ஆட் பண்ணிங்க ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் டிரைவ் பண்ணி கொண்டு வரணும் ஓகேவா r is equal to root of a square plus b square plus 2ab cos theta அந்த ஃபார்முலாவுக்கு நீங்கள் டிரைவ் பண்ணி கொண்டு வரணும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதுனா பிக் கொஷன்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டர்ஸ் கேட்கும்போது நீங்கள் மேக்னிடியூட் ஃபைன் பண்ணணும் ஸோ a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் மேக்னிடியூட் ஃபைன் பண்ணும்போது எப்பவுமே ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணணும் ஓகே ஸோ இதனோட ஆங்கிள் உங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்துங்க நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருப்பாங்க அந்த எக்ஸாம்பிள் சம்லாம் பார்த்துங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க இதெல்லாம் கிளாஸில் நடத்தியிருப்பேன் ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் காம்போனன்ட் ஆஃப் த வெக்டர்ஸ் ஒரு வெக்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதனோட காம்பனன்ட் அப்படின்னும் போது நம்ம 3 கோஆர்டினேட்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரைட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கொடுக்குறாங்க அப்படின்னா அதை 3 கோஆர்டினேட்ஸாக அங்கே பேஸ் பண்ணணும் தட் இஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் ப்ளஸ் ஏஇசட் ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க வந்து காம்பனன்ட் இப்போ ஏன்ற வெக்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதனோட காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் ப்ளஸ் ஏஜே
அதோட யூனிட் வெக்டரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் i கேப் ப்ளஸ் j கேப் ப்ளஸ் k கேப். ஸோ எங்கெங்கே வெக்டர்ஸ் வருதோ அங்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் வெக்டர்ஸ் போடணும், மார்க் பண்ணணும். எங்கெங்கே கேப் வருதோ அந்த இடத்த கேப்பை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும். ஸோ இது போடலாம் கண்டிப்பாக அது தப்பு. வெக்டர் போடலன்னா இது தப்பு தான். அதே போல் கேப் இங்கே போடல அப்படின்னா அது தப்பு. இது கரெக்டாக பார்த்துங்க. ஸோ காம்பனன்ட்ஸ் கேட்டாங்கன்னா ஏ வெக்டரோட காம்பனன்ட்ஸ் இந்த AXI ப்ளஸ் AYJ ப்ளஸ் AZK. நெக்ஸ்ட் அதே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 2 கோஆர்டினேட் இருக்கும்போது, ஸோ 3 கோஆர்டினேட்ஸ் கொடுக்கும்போது இப்போ XYZ கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து AX ப்ளஸ் AY ப்ளஸ் AZ அப்படின்னு போடும். பட் ஆனால் 2 கோஆர்டினேட்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க, XY மட்டும் கொடுத்தாங்கன்னா தட் இஸ் AX ப்ளஸ் AY அப்படின்னு மட்டும் தான் நீங்கள் எழுதணும். அதுக்கான யூனிட் வெக்டர்ஸ் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் சம் பார்த்துங்க. திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சம். ஆட் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி வெக்டர்ஸ் 2 வெக்டர்ஸ் கொடுக்கும்போது அந்த வெக்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணணுன்றது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். அதை ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துங்க. வெக்டர் அடிஷன். ஓகே, ஸோ இது 2 வெக்டர்ஸ் காம்பனன்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ A இஸ் ஈக்குவல் டு ஏவோட காம்பனன்ட், அது பியோட காம்பனன்ட். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ AX ப்ளஸ் BX இன்ட்டு அந்த யூனிட் வெக்டரை நீங்கள் வெளியே எடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் AY ப்ளஸ் BY, நெக்ஸ்ட் அதனோட யூனிட் வெக்டர் J வெளியே எடுத்துங்க. நெக்ஸ்ட் AYZ ப்ளஸ் BZ, ஸோ அதனோட யூனிட் வெக்டர் K வெக்டர் வெளியே எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இது மாதிரி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கொடுப்பாங்க இதை பேஸ் பண்ணி. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ராப்ளம். ஓகே, தட் இஸ் 2 வெக்டர்ஸ் A வெக்டர்ஸ் and B வெக்டர்ஸ் are given in the component form. That is A vector is equal to 5i cap plus 7j cap minus 4k cap and B is equal to 6i cap plus 3j cap plus 2k cap கொடுத்துட்டாங்க. ஓகே, என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா A vector plus B vector plus B vector plus A vector and A vector minus B vector and B vector minus A vector ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு A vector plus B vectorனா ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது தட்ஸ் வேல்யூ 5i plus 7j minus 4k. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ தட்ஸ் 6i plus 3j plus 2k. ஸோ ஆட் பண்ணுங்கள். ஸோ 5 plus 6 11, நெக்ஸ்ட் 7 plus 3 that is 10j minus 4 plus 2 that is minus 2k அப்படின்னு வரும். இது A plus B. நெக்ஸ்ட் B plus A. ஸோ திரும்ப மாற்றி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ மாற்றி ஆட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஆல்சோ 6 plus 5 11, 3 plus 7 also 10, 2 minus 4k that is minus 2k. ஸோ சேமாக தான் வருது. உங்களுக்கு மாற்றி நீங்கள் ஆட் பண்ணாலும் தட் வேல்யூ சேமாக தான் வருது. இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணி பார்க்க போகிறோம். தட் இஸ் ஆல்சோ A வெக்டர் மைனஸ் B வெக்டர் ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ட்ராக்ஷன் பண்ணி போகும்போது 5 minus 6 minus i cap, 7 minus 3 4j cap, minus 4 minus 2 that is minus 6k cap. தட்ஸ் சப்ட்ராக்ஷன் பண்ணி B A மீன்ஸ் மாற்றி சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது i cap minus 4j cap plus 6k capனு வரும். அப்போ இதுக்கு ஆப்போசிட் வேல்யூ தான் இங்கே நம்மளுக்கு ஃபைன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன இதில் ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு B வெக்டர் ப்ளஸ் A வெக்டர். பட் A வெக்டர் மைனஸ் B வெக்டர் தட் இஸ் நாட் ஈக்குவல் டு B வெக்டர் மைனஸ் A வெக்டர் அப்படின்றத இதில் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராப்ளம்லாம் போட்டு பாருங்கள். ஓகே, எக்ஸசைஸில் என்னென்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதையும் போட்டு போவாங்க. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். இப்போ 2 வெக்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? இப்போ A அப்படின்ற ஒரு வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க 2i cap ப்ளஸ் 3j cap. ஸோ வாட் இஸ் 3a அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 2i 6i and 3 இன்ட்டு 3i 3j 9j. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் இப்போ தான் நம்ம வந்து பிக் கொஸ்டின்ஸ்க்கே வரும். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ட்ரையாங்குலர் லா ஒரு பிக் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் இது ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த 2 வெக்டர்ஸ். ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? வெக்டார் ப்ராடக்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட் இருக்குது. ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் பண்ணுமா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுமா அப்படின்றத கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். ஓகே, டாட் ப்ராடக்ட் வரும். ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் வரும். வெக்டார் ப்ராடக்ட் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் வரும். ஓகே, இதனோட டெஃபினேஷன் படிச்சிங்க. ஷார்ட் ஆன்சரில் கேட்கறது சான்ஸ் இருக்குது. ஷார்ட் ஆன்சர் பேக் சைடில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வந்து ஒரு 11 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸை ப்ரிப்பேர் பண்ணிங்க. திஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த ப்ராப்பர்ட்டிஸை ப்ரிப்பேர் பண்ணிங்க. இது ஒரு பிக் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 11 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 11 பாயிண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. இதில் வந்து இது ஒரு ஷார்ட் ஆன்சரில் அவங்க கேட்டிருப்பாங்க. இப்போ 2 வெக்டர்ஸ் A and B வெக்டர்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும்போது இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் A டாட் A வெக்டர் டாட் B டாட் தட் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2 வெக்டர்ஸ் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும்போது தட் இஸ் ஆர்த்தோகனல் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஆர்த்தோகனல் அப்படின்னா தட் இஸ் 0. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தட் இஸ் A வெக்டர் டாட் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் ஸோ அந்த பர்பெண்டிகுலராக இருக்கும்போது வந்து என்ன 90 டிகிரியில் வரும். ஸோ காஸ் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ தென் வெக்டர்ஸ் A வெக்டர்ஸ் அண்ட் B வெக்டர்ஸ் ஆர் செட் டு பி இன் மியூச்சுவலி ஆர்த்தோகோனல். ஓகே, 0ன்னு வந்ததுன்னா திஸ் கால்ட் இஸ் ஆர்த்தோகோனல் அப்படின்றத பார்த்துப்போம்.
இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை நீங்கள் ரிமெம்பர் பண்ணி பார்த்துங்க. 2 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வெக்டார் ப்ராடக்ட்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் சேர்த்து தான் கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் 11 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் 11 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா மோஸ்ட்லி ரெண்டுத்துமே சேர்த்து ஒரு 15-16 பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துங்க. டாட் ப்ராடக்ட்டுக்கான ப்ராப்ளம் ஏ வெக்டர் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி வெக்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரெண்டு மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தோட கோஆர்டினேட் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மேக்னிடியூட் ஃபைன் பண்ணாங்கன்னா ரூட் எடுத்துட்டு நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். ஸோ இந்த மேக்னிடியூடு நெக்ஸ்ட் செகண்ட் வெக்டரோட மேக்னிடியூட். ஆங்கிள் நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். cos θ is equal to a vector dot b vector divided by ab அப்படின்றது. தட் இஸ் θ is equal to cos இன்வர்ஸாக உங்களுக்கு மாறும். ஏன்னா cos θன்னு வரும்போது cos அந்த சைடு போகும்போது இன்வர்ஸாக மாறும். ஸோ வேவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்காங்க cos இன்வர்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் செக் வெதர் த ஃபாலோயிங் வெக்டர்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல். ஸோ இந்த வெக்டர்ஸ் வந்து ஆர்த்தோகோனலாக இருக்கும் அப்படி செக் பண்ண சொல்கிறாங்க. ஆர்த்தோகோனல்னா 0 வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 0 வந்ததுன்னா தட் இஸ் வந்து ஆர்த்தோகோனல். ஃபஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 0 வரல, அதனால் இட்ஸ் நாட் ஆர்த்தோகோனல். ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் நாட் ஆர்த்தோகோனல் டு ஈச் அதர். நெக்ஸ்ட் சிடி மல்டிப்ளை பண்ணுறாங்க, தட் 0 வருது. ஸோ திஸ் இஸ் வந்து ஆர்த்தோகோனல் அப்படின்றத எழுதுறோம். நெக்ஸ்ட் வெக்டர் ப்ராடக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினிஷன் படிச்சுங்க, ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு இந்த டெஃபினிஷன் ப்ரிப்பேர் பண்ணிங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். வெக்டர் ப்ராடக்ட் அப்படின்னாலே இதை என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ 2 வெக்டர்ஸை நீங்கள் வெக்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கிராஸ் பண்ணுறீங்க. தட் இஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அது எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஏ வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர் சைன் தீட்டா என் கேப் அப்படின்னு எழுதலாம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே 9 10 11 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 10 ஓகே. இந்த 11 பாயிண்ட்ஸும் இந்த ப்ரிப்பேர் பண்ணிங்க. எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். இப்போ 2 வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஃபார்ம் adjacent sides in parallelogram இருக்கும்போது then the magnitude of a vector cross b vector will be given an area of parallelogram represented graphically. ஸோ இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட்டில் எழுதும்போது மேக்னிடியூடில் எழுதும்போது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஏ வெக்டர் மேக்னிடியூட் பி வெக்டர் சைன் தீட்டா அப்படின்னு எழுதணும். ஸோ parallelogram கொடுக்கும்போது நெக்ஸ்ட்டு டார்க்கு டவோட ஃபார்முலா ப்ரிப்பேர் பண்ணிங்க. டார்க்கு இப்போ 2 ப்ராடக்ட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ஆர் வெக்டர் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 2i cap plus 3j cap plus 5k cap. f vector that is 3i cap minus 2j cap plus 4k cap. find the resultant vector ன்னு கேட்குறாங்க. ஸோ டார்க்கு கேட்குறாங்க. தட் இஸ் ரிசல்டன்ட் வெக்டர் அப்படின்னும் போது ரெண்டுத்தையுமே நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நீங்கள் மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எடுத்து எழுதிங்க. தட் இஸ் ஐஜே இதனோட ijk எடுத்துகிட்டு அதனோட கோஆர்டினேட் வேல்யூ ஐயோட கோஆர்டினேட் வேல்யூ ஆரோட வேல்யூ தட் இஸ் 2 நெக்ஸ்ட்டு 3 5 நெக்ஸ்ட்டு 3 -2 4 மேட்ரிக்ஸ் ஃபார்முலா எழுதிட்டு நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ ஐ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது என்ன இந்த வேல்யூ விட்டுட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × 4 12 நெக்ஸ்ட் 5 × 2 10 -10. ஸோ மைனஸ் ப்ளஸ் இங்கே ஜே வெளியே எடுத்துக்கிட்டீங்கன்னா இது விட்டுட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 4 8 5 × 3 15 ப்ளஸ் கே இந்த சைடு இந்த 2 வேல்யூ விட்டுட்டு மீதி மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × -4 3 × 3 9. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ 22i + 7j - 13k அப்படின்னு வரும். ஸோ இது மாதிரி சம் கொடுத்துட்டு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்போனன்ட் வெக்டர். காம்போனன்ட் வெக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் இன்டு மாஸ் ஆக்சலேஷன் இருக்கும்போது அதனோட காம்பனண்ட் நம்ம எப்படி எழுதுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மொமெண்டம் தட் இஸ் 0வாக இருக்கும்போது அதனோட காம்பனண்ட் எப்படி எழுதுறோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தான். இப்போ எஃப்னு எடுத்தோம்னா 3 கோஆர்டினேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம காம்பனண்ட் எழுதணும். தட் இஸ் fx + fy + fzk. நெக்ஸ்ட் அதே போல் மாஸ் max + may + maz x y z கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் காம்பனண்ட் எழுதுங்க தான். நெக்ஸ்ட்டு p வெக்டர் அப்படின்ற போது அதே போல் தான் px. ஸோ ரெண்டுத்தையுமே எழுதிட்டு அதை ஈக்குவேட் பண்ணிக்க வேண்டியதான். தட் இஸ் pxi + pyj + pyk தட் இஸ் ஈக்குவல் 0ik + 0k. ஏன்னா py இஸ் ஈக்குவல் 0ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 0i cap + 0j cap + 0k cap அப்படின்னு பை கம்பேரிங் த காம்பனன்ட்ஸ் வி கெட் எல்லாமே என்ன வரும்னா px நீ கம்பேர் பண்ணும்போது இங்கே 0 கிடைக்குது. நெக்ஸ்ட் py கம்பேர் பண்ணும்போது தட்ஸ் ஆல்சோ 0. நெக்ஸ்ட் pz கம்பேர் பண்ணும்போது தட்ஸ் ஆல்சோ 0 உங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பொசிஷன் வெக்டர்ஸ்.
It is a vector which denotes the position of the particle at any instant of the time with respect to the some reference frame. So ஒரு particular timeல ஒரு பார்ட்டிகளோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சம் ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி அதனோட பொசிஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் என்ன பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் ஆஃப் த பார்ட்டிகல் அட் பாயிண்ட் பி இஸ் கிவன் பை இல்லை கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க பின்ற பாயிண்ட் அதனோட பொசிஷன் வெக்டர். இதை எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொசிஷன் வெக்டர் பின்ற பாயிண்ட் எடுத்திருக்காங்க ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தட் இஸ் எக்ஸ் ஒய் இசட் பேஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க தட் இஸ் பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சம் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி சம் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் கிளாஸில் நடத்திருப்பேன் ஒரு தடவை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓகே ஸோ என்னென்னா டெஃபினேஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான டெஃபினேஷன் டிஸ்டன்ஸுக்கான டெஃபினேஷன். ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன். ஸோ இங்கேருந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி இங்கே மூவ்மெண்ட் ஆகிறார் அப்படின்னா இங்கே வந்து நிற்கிறார். அப்போ ரெண்டு பிளேஸுக்கும் இனிஷியல் பொசிஷனுக்கும் செகண்ட் ஃபைனல் பொசிஷனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெஃபினேஷன் படிச்சிங்க ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாட் இஸ் டிஸ்டன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஷார்ட் ஆன்சரில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இது கிளாஸில் நடத்திருக்கேன். இதை பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் நான் நடத்திருக்கேன் அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் பேஸ் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துங்க. ஓகே ரெண்டு பொசிஷன் கொடுக்கும்போது ரெண்டு பொசிஷன் நம்ம என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஓகே ரெண்டு பொசிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வர வேல்யூ ஜஸ்ட் x2 - x1 i cap + y2 - y1 j cap + z2 - z1 k cap அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த பிக்சரை பேஸ் பண்ணி உங்களுக்கு பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதையும் ரீகால் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியல் அனாலிசிஸ் அண்டு இன்டெக்ரல் அனலைசிஸ் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரென்ஷியல் அனலைசிஸ் அப்படின்னா ஃபங்க்ஷனை பொறுத்து நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஒரு பார்ட்டிகளோட இப்போ எக்ஸ்ன்ற எக்ஸஸ் y = f(x) அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கும் அப்படின்னா ஸோ எக்ஸ் இஸ் த இண்டிபெண்ட் ஆஃப் ஒய். ஸோ ஒய்யை டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டார் எக்ஸ் அப்படின்றது. ஆனால் ஒய் வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருப்பார் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஓகே அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஃபரன்ஷியல் கேல்குலஸும் இன்டெக்ரல் கேல்குலஸும் படிச்சிருப்போம். ஸோ இன்டெக்ரல் கேல்குலஸ் அப்படின்றது ஒரு ஏரியா பர்டிகுலர் ஏரியாவை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம். அதாவது பர்டிகுலர் ஏரியா அப்படின்னா அது வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கணும். ரெகுலர் ஷேப்பில் இருந்ததுன்னா அதை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது ஆல்ரெடி மேத்தமெட்டிக்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தென் இன்டெக்ரல் கேல்குலஸில் பண்ணும்போது இர்ரெகுலர் ஷேப்போட ஏரியாவை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அது இன்டெக்ரல் கேல்குலஸ் மெஷர் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியல் கேல்குலஸில் ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். அதுக்கான ஒரு சம்மும் நம்ம பார்த்துருப்போம். அந்த சம்மை நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். அது என்னென்னா ஒரு கொடுத்துருப்பாங்க. திஸ் கன்சிடர் த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க தட் இஸ் y = x² அப்படின்னு கொடுத்துறாங்க. இதில் என்னென்னா கால்குலேட் த டெரிவேட்டிவ் dy/dx யூஸிங் த கான்செப்ட் ஆஃப் லிமிட்டை பேஸ் பண்ணி நம்ம dy/dx ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அதுதான் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னா x = 2ன்னு எடுத்துருக்கும் போது ஓகேவா சம்மில் x = 2ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ x = 2ன்னு வச்சோம்னா x1 வந்து வேல்யூ வந்து நம்ம 2ன்னு வைக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம 3ன்னு எடுக்கணும். நம்மளாம் வந்து எடுத்துக்க வேண்டியதான். 3ன்னு எடுத்துகிட்டு அதுக்கூட ஒய்யோட வேல்யூ என்னென்னா ஸோ y = x² தான். இப்போ x1 2 x² அப்படின்னும் போது x 2 எடுக்கும்போது இங்கே ஸ்கொயர் ஆகும். அப்போ இங்கே 4 ஆகும். இங்கே 3ன்னு வரும்போது இங்கே 9 ஆகும். ஏன்னா ஸ்கொயர் y = x² அப்படின்றதுனால. ஓகே நம்ம என்ன வேல்யூ எடுக்கிறோமோ அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி இங்கே எடுத்துக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரது வந்து x2 - x1 / y2 - y1 ஃபார்மேட்டில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். தட் இஸ் y2 del y அப்படின்றது y2 - y1 del x அப்படின்றது x2 - x1. இப்போ y2ஓட வேல்யூ 9 y1ஓட வேல்யூ 4 சப்ஸ்டிட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் x2ஓட வேல்யூ 3 அண்ட் x1ஓட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணி 5 வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூவாக சால்வ் பண்ணிங்கன்னா அது எப்படி சம் வேல்யூ வரும். அதை ஒரு டேபிளாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளை ஒரு தடவை பார்த்துங்க. டேபிளை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே இந்த டேபிள் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ x1 ஒரு வேல்யூ x2 ஒரு வேல்யூ நம்மளாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா 2 3 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2.5 25 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2.1 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2.01 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2.001 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2.0001 எடுத்திருக்காங்க. ஓகே இதை பேஸ் பண்ணி வரும்போது நம்மளுக்கு del x del y வேல்யூ 4.25 4.1 4.01 4.001 4.001 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி சம் டிஃபைன் கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் பண்ணும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னென்ன வரும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x x³ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x² x⁴n இந்த வேல்யூலாம் பார்த்து இது ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம சம் கொடுக்கும்போதும் இதை பேஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த டேபிளை ப்ரிப்பேர் பண்ணிங்க.
நெக்ஸ்ட் இன்டெக்ரல் கால்குலஸ். அதான் நான் சொன்னேன், ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நம்ம ஃபைன் பண்ணுறது தான் இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்றது. ஒரு ஸ்கொயரோ ஒரு ரெக்டாங்கிளோ ஒரு பர்டிகுலர் ஷேப் கொடுத்தாங்கன்னா அது ஈஸியாக நம்ம ஏரியாவை நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் irregular ஷேப் கொடுக்கும்போது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பிக்சர்ஸு, இந்த மாதிரி ஷேப் கொடுக்கும்போது நம்ம ஏரியா ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் இன்டெக்ரல் கால்குலஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு அதிகமாக கொஷின்ஸ் வராது, இது ஃபார்முலா மட்டும் படிச்சிங்க. ஸோ இந்த ஷேப் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா, ஏரியா ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா, தட்ஸ் 2 லிமிட் கொடுக்கும்போது a to bன்னு கொடுக்கும்போது f(x) dx, தட் இஸ் del x tends to 0 எடுக்கும்போது அதோட வேல்யூ f(x) del x. இந்த ஃபார்முலா மட்டும் இதை படிச்சிங்க, ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டினா என்னென்னு பார்த்துங்க. தட்ஸ் ஆங்குலர் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா பார்த்துங்க, del r by del t. வாட் இஸ் வெலாசிட்டின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆவரேஜ் ஸ்பீடுன்னா என்னென்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, தட் இஸ் டோட்டல் பாத் லென்த் டிவைடட் பை டோட்டல் டைம். இந்த ஃபார்முலாலாம் படிச்சிங்க, ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம் பார்த்துங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துங்க, இந்த பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸோட ஈக்குவேஷன்ஸ், இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸு இதெல்லாம் கிளாஸில் நான் எடுத்துருப்பேன், இதெல்லாம் ரீகால் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மொமெண்டம், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். த லீனியர் மொமெண்டம் ஆர் சிம்ப்ளி மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் டிஃபைன்ட் ஆஸ் ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ ஆல்ரெடி நம்ம இது 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். P is equal to mv, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ மொமெண்டம் வந்து எதை பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா அதனோட மாஸ். ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துருவோம்னா அதனோட மொமெண்டம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா அதனோட மாஸ் அண்ட் வெலாசிட்டியை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ரெண்டுமே டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து மொமெண்டம் கிடச்சிடும். இட் இஸ் டினோட்டட் பை p என்ற வேல்யூ, தட் இஸ் equal to p is equal to m into v. The direction of the momentum is also in direction of the velocity. So எதை பொறுத்துருக்கோம்னா அதோட வெலாசிட்டி பொறுத்து தான் மொமெண்டம் இருக்கும். And the magnitude of the momentum is equal to the product of the mass and speed of the particle, that is p is equal to mv. The component of the momentum can be written as, இப்போ இதை காம்பனண்ட்டாக எழுதும்போது that is x y z காம்பனண்ட்லாம் நம்ம எழுதுறோம், that is mx mex plus I meyj plus myk அப்படின்னு எழுதுறோம். இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துங்க இந்த மொமெண்டம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.24, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ மாஸ் கொடுத்துட்டாங்கன்னா வெலாசிட்டி கொடுத்துருக்காங்கன்னா எப்படி மொமெண்டம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் மோஷன் அலாங் த 1 dimension. ஸோ இதில் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்பாங்க. இஃப் a particle moves in 1 dimension மூவ் ஆகுதுன்னா the example along the direction. So change of the velocity, that is x2 minus x1, and time, change of the time t2 minus t1. இந்த ஃபார்முலா ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஓகே, இது வெலாசிட்டிக்கான சேஞ்ச். ஸோ வெலாசிட்டி நம்பர்னா அப்படின்னு தெரியும், சேஞ்ச் ஆஃப் த பொசிஷன் அண்ட் டைம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடான டெஃபினேஷன் பார்த்துங்க, எப்படி ஆவரேஜ் ஸ்பீடை நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றத அந்த ஃபார்முலாஸ் வச்சு பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்த்துங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஆஃப் லெசன் நம்ம பார்த்துருவோம் செகண்ட் கைனமேட்டிக்ஸில். இது வரைக்கும் என்னென்ன ரிவிஷன்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும் அதை ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள். ஏதாவது கொஷின்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாஸுக்கு வரும்போது கேட்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.